மயோனைஸை உட்கொள்வதால் உடலுக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது என்று மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மயோனைஸுக்கு தடை ஏன் விதிக்கப்பட்டது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். மயோனைஸை உட்கொள்வதால் உடலுக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேலும் உடலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் மயோனைஸை குழந்தைகள் அதிக அளவில் விரும்பி உட்கொள்கின்றனர் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மயோனைஸுக்கு தடை ஏன் விதித்துள்ளனர் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்திருக்கிறார். மயோனைஸுக்கு தடை ஏன் விதிக்கப்பட்டது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். மயோனைஸை உட்கொள்வதால் உடலுக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது என்றும் உடலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் மயோனைஸை குழந்தைகள் அதிக அளவில் விரும்பி உண்ணுகின்றனர் என்று மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வினேஷ். வணக்கம். விவரம். தமிழகத்தில் மயோனைஸ் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை விதித்து தமிழக அரசு நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருப்பதால் தடை விதிப்பதாக தமிழக அரசுடைய இந்த அரசாணையில உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மயோனைஸை பொறுத்தவரை முட்டையினுடைய வெள்ளைக்கருவுடன் வெஜிடபிள் ஆயில் வினிகர் சேர்த்து மயோனைஸ் தயாரிக்கப்படுவதாகவும் சைவ மற்றும் அசைவ உணவுகளை தொட்டு சாப்பிடுவதற்கு இந்த மயோனைஸ் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு கடைகளில் இந்த மயோனைஸ் தற்பொழுது பொதுமக்களினுடைய விற்பனைக்காக பயன்படுத்தக்கூடிய நிலையில் ஓராண்டிற்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். இது குறிப்பாக இது தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்கும்போது மயோனைஸை உட்கொள்வதால் உடலுக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் குழந்தைகள் அதிக அளவில் விரும்பி இதை உட்கொள்வதாகவும் அவர்களுக்கு உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் என ஆய்வு முடிவுகளில் தெரிய வந்திருக்கிறது. இதற்காகத்தான் ஒரு சோதனை அடிப்படையில் பரிசாத்திய முறையில் ஓராண்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் உணவு பாதுகாப்புடைய அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் பல்வேறு உணவுகள்ல சாண்ட்விச், ஷவர்மா மற்றும் பர்கர் போன்ற உணவுப் பொருட்கள்ல மயோனைஸ் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதால் குழந்தைகள் மற்றும் பெண்கள், இளைஞர்கள் அதிகம் விரும்பி உட்கொள்ளும் உணவுப் பொருளாக மயோனைஸ் பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக தன் ஆய்வு முடிவுடைய அடிப்படையில் தான் மயோனைஸை ஓராண்டிற்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை அரசாணை வெளியிட்டதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினேஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.